அதான பார்த்தேன். என்னடா எங்கேயோ தப்பா இருக்கே, இந்த ராகவ் திருந்திட்டானோன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீயும் நானும் புருஷன் இருந்தும் இப்படி தனியாவே சுத்திட்டு இருக்கணும் போல. ஆனாலும் இந்த ராகுவுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? கட்னப உன்ன நடுத்தரவுல விட்டுட்டு அந்த வருஷனைய கூட்டிட்டு போறான் பாத்தியா? இதுதான் நமக்கு இருக்கிற மரியாதை. அக்கா, இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தானே நானும் பாக்குறேன். ஆதி, இந்த சண்டை போட்டு வர எந்த மரியாதையும் எனக்கு வேண்டாம். நடந்ததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க பேசினதையெல்லாம் நான் மறந்துட்டேன். இது உங்க கோவில். நீங்க எப்பவும் போல இந்த கோவிலுக்கு வரலாம். என்ன பிச்சை போடுறியா? ஒரு வேலைக்காரி போடுற பிச்சைய வாங்குற அளவுக்கு இந்த ஆதிலட்சுமி தரம் குறைஞ்சு போயிடல. ஹே சுபத்ரா, நீ இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த ஆடம்பர வாழ்க்கையே நான் உனக்கு போட்ட பிச்சை தான். ஏன் வர்ஷினி, இப்படியே எவ்வளவு தூரம் தான் நடப்ப? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். எனக்கு எதுவும் வேண்டாம் ராகவ். என்ன வர்ஷினி, எதுவுமே வேண்டாம்னு சொன்னா எப்படி? நாம எவ்வளவு நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கோம். அதனாலதான் எனக்கு ஒன்னும் வேண்டாம் ராகவ். உங்க கூட இப்படி பேசிட்டே நடக்கணும். இந்த மாதிரி டைம் தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுல்ல. அது சரி, இப்ப நான் உன் கூட தானே இருக்கேன். இங்க பாரு, ஏதாவது நீ கேட்டா உனக்கு வாங்கி கொடுத்த சந்தோஷம் எனக்கு இருக்கும்ல. ராகவ், உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்க கூடவே இருக்கணும். அது தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். தப்பா எடுத்துக்காதீங்க ராகவ். நான் கன்சீவ் ஆனதுல இருந்து நீங்க எப்பவுமே என் பக்கத்திலே இருக்கணும்னு தோணுது. இந்த டைம்ல என் உடம்பும் மனசும் எப்படி மாறுதுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நிறைய கதை பேசணும். எனக்கு வித்தியாசமா சாப்பிடணும்னு தோன்றதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடணும். நைட் ரைட் போகணும். நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம குழந்தைகிட்ட குட் மார்னிங் சொல்லணும். இப்படி என்னென்னமோ தோண்டிட்டே இருக்கும். பரவாயில்ல விஷால், நீ இவ்ளோ நல்லா கம்பு சண்டை போடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ எப்ப என்ன சரியா நினைச்சிருக்க? என்னது? ஏய், இல்ல நான் சும்மா சொன்னேன். அது சரி, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி தரேன். ஏதாவது வாங்கி தரியா? எதுக்கு? ஏய், என்ன இசை நீ இப்படி கேட்டுட்ட? அது கம்பு சண்டையில வின் பண்ணதுக்கு ஒரு சின்னதா ட்ரீட் வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீயா ஒன்னும் ஜெயிக்கல. என் கால் கொலுசு தட்டி சிக்னல் கொடுத்ததுனால தான் நீ ஜெயிச்ச. எப்படியோ நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அப்படின்னா உன் மனசுல நான் இருக்கேன்னு தானே அர்த்தம். ஓ, நீ அப்படி வரியா? அப்படி நான் உன்னை காப்பாத்தினதுக்கு பின்னாடி லவ் எல்லாம் இல்ல. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட்? நீ வர்ஷினி விஷயத்துல பல தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. அதனாலயும் அது மட்டும் இல்லாம அத்தை அவங்க வந்த இடத்துல உனக்கு அடிபட்டதை பார்த்து வருத்தப்பட கூடாதுல்ல. அதுக்காகவும் தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனே தவிர நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வர்ஷினி ராகவோட சந்தோஷமா வாழணும். அது தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம் விஷால். அம்மா தாயே, உன்கிட்ட ஆர்கியூவே பண்ணவே முடியாது. உனக்கு ஏதாவது நான் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு நீ ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதானே? விஷால், அண்ணன் சொன்ன மாதிரி 50 ரூபாய் கொடுத்து அந்த ரிங்க வாங்கி எனக்கு பிடிச்ச அங்க இருக்கிற ராமன் சீதை சிலைய தூக்கு. இரு இசை, இரு, பொறுமையா இரு. அண்ணா, அந்த பொம்மைக்கு நான் காசே கொடுத்துறேன், எடுத்துட்டு வந்து கொடுங்க. விஷால், நீ அந்த ராமர் சிலையில ரிங் போட்டு ஜெயிச்சுதான் எனக்கு வாங்கி தரணும். ஏய், அங்க தூரத்துல இருக்கு. கரெக்டா அங்க இருந்து குறி வச்சு போடுறது கஷ்டம், நம்மளால முடியாது. வேற ஏதாச்சும் ஈஸியா இருக்கிற பொருளை சொல்லு, நான் உனக்கு ஜெயிச்சு தரேன். அண்ணா, அதை கொடுங்க. விஷால், நோ. நீ வாங்கி கொடுக்கற வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். நீ கேம்ல விளையாடிதான் அதை வாங்கி கொடுக்கணும். ஓ, உனக்கு ராமர் சீதை தான் வேணும். உன்னால முடியுமா முடியாதா? ஏய், இரு இசை, இப்ப என்ன உனக்கு? இரு தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? 50 ரூபா தான், முயற்சி பண்ணுங்க தம்பி. அம்மா சொல்லுங்க. சரிங்கண்ணா. விஷால், இரு. எவ்வளவு நேரம் எடுப்ப? குடு விஷால். இல்ல, ஏய், கொடுங்க. கொடுங்க. தம்பி, முதல் சான்ஸ். இந்த ரிங்க
பொருள் மேல போட்டீங்கன்னா பொருள் உங்களுக்கு. ஆ. மொத்தமே 5 சான்ஸ் தான். 5 சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனிக்கு 50. அண்ணா கொடுங்கண்ணே. இந்தாங்க தேவையில்லாம இந்தாங்க. பேசிக்கிட்டு. போடுங்க போடுங்க. ஷோச்சே. இதையும் ஒழுங்கா போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 50 ரூபா கம்பெனிக்கு தான். கூடிங்க போடுங்க. கொடுங்க. ஆ, ஆ. ஆனதான் ஆச்சு. இந்த வாட்டியாவது போட்டுருவல்ல? எஸ். அது. ஆ, ஆ, ஆ. கடைசி சான்ஸ்ல கரெக்டா போட்டீங்க. இந்த இருங்க பொருளை எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க தம்பி. கொடுங்க, கொடுங்க, இந்தாங்கம்மா கொடுங்க. வாங்கிக்கோங்க. ஆ. ம். இந்தா ஓகேவா? நம்ம ஆசைக்கு வயசு இருக்காமா? எந்த வயசுலயும் நினைச்சத நாம செஞ்சுக்கலாம். ஆசைக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு ஆசையா இருந்தா இப்பவே ராட்டினத்துல ஏறிக்கோ. இல்ல அத்தை, வேண்டாம். எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டுமே. அதனால என்ன இப்போ? ஆம்பளைங்களுக்கு எத்தனை வயசானாலும் அவங்க ஆசைகளுக்கு எந்த தடையும் இல்ல. ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஆனா பொம்பளைங்க நாம மட்டும்தான் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டோம். மனசுல இருக்கிற சின்ன சின்ன ஆசைய கூட வெளிய சொல்ல மறந்து நமக்காக வாழவே மறந்துடுறோம். எனக்கு தெரியாது இசை. இத பார்த்ததும் அம்மா அப்பா ஞாபகம் வருதுன்னு சொன்னல. நீ இப்பவே இந்த ராட்டினத்துல ஏறு. ஐயோ வேண்டாம் அத்தை. இல்ல வேண்டாம் அத்தை. இரு ஒரு நிமிஷம் இரு, அத்தை, கொஞ்சம் இரு. இல்ல எங்க போனாரு? ஐயோ. ஐயா இங்க வாங்க. அத்தை. என்னங்கம்மா? ஆ, இந்த ராட்டின சுத்துறவர் எங்க இருக்காருயா? அவரு சாப்பிட போயிருக்காருமா. சாப்பிட போயிருக்காரா? சரி. அத்தை 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 வாங்க அத்தை, நம்ம போலாம் வாங்க. இசை, வாங்க இரு. அத்தை. இரு இசை. நீ ஆசைப்பட்ட இந்த ராட்டினத்துல நீ உட்கார்ற. நான் ராட்டினத்தை சுத்துறேன். ஐயோ ஆஹா வேண்டாம் வேண்டாம். இது தள்ளுறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல அத்தை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இசை. நீ ஏறு வா. அத்தை ப்ளீஸ் அத்தை, வேண்டாம் அத்தை. இசை, உன்னை நான் என் சொந்த மகளாதான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது இந்த மகளோட ஆசையை நிறைவேத்த இந்த அத்தைக்கு தகுதி இல்லையா?